Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 7th science chapter 9 motion and time தான் பார்க்க போறோம். In class 6th, you learned about different types of motion. You learned that a motion could be along a straight line, it could be a circular or periodic. Can you recall these three types of motion? நம்ம வந்து class 6thல நிறைய types of motion இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன motion வந்து பார்த்திருப்போம்? Straight line motion, circular motion or periodic motion. Motionனா first என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம மோஷன்னு சொல்றோம். என்னென்ன மோஷன் வந்து நம்ம பார்த்தோம்? ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸ்ட்ரைட் லைன் மோஷன்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே லைன்ல மட்டும் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரைட் லைன் மோஷன் சொல்லுவோம். அதே இது ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். பீரியாடிக் மோஷன் எதை சொல்லுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகுது, மூவ் ஆயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து வந்துரும். இதை தான் நம்ம பீரியாடிக் மோஷன் சொல்றோம். Table 9.1 gives some common examples of motion. Identify the type of motion in each case. Type of motion நம்ம கண்டுபிடிக்க போறோம். First, soldiers in a march past. Straight line motion. Soldiers எப்போதுமே லைன்ல தான் march past பண்ணிட்டே போவாங்க. Next, pulla cart moving on a straight road. அவங்களே என்ன கொடுத்திருக்காங்க? Straight roadன்னு கொடுத்திருக்காங்க. இது புல்லாக் வீல்னு கேட்டா அது சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். ஆனா புல்லா கார்டு ஸ்ட்ரெயிட் ரோட்ல எப்படிதான் போகும்? ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல தான் போகும். நெக்ஸ்ட், ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் அத்லெட் இன் அ ரேஸ். ஒரு அத்லெட் வந்து ஒரு ரேஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரே இடத்துலதான் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? மூவ் ஆயிட்டே இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீரியாடிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். பெடல் ஆஃப் அ பைசைக்கிள் இன் மோஷன், சர்க்குலர் மோஷன். மோஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன், ஒரு சர்க்குலர் மோஷன்ல தான் சுத்தி வரும். நெக்ஸ்ட், மோஷன் ஆஃப் அ ஸ்விங். ஒரு ஸ்விங், ஒரு ஊஞ்சல் வந்து எப்படி மூவ் ஆகும்? அது வந்து பீரியாடிக் மோஷன்ல தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட், மோஷன் ஆஃப் அ பெண்டுலம். ஒரு பெண்டுலம்னா என்னது? ஹோல்டு இருக்கும், அந்த ஹோல்ட்ல இருந்து ஒரு த்ரெட் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு பாலோ அல்லது ஒரு ஸ்டோன் பிளேஸ் பண்ணிட்டு அது வந்து இப்படி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும்ல, இதான் நம்ம பெண்டுலம்னு சொல்லுவோம். பெண்டுலம் என்ன மோஷன் ஆயிருக்கும்? இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துரும். அப்ப இது பீரியாடிக் மோஷன். It is common experience motion of some object is slow while that of some others is fast. இப்ப நம்மளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இப்ப நம்ம பார்க்கும்போது இல்லைன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், சில ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பீடா போகும், சில ஆப்ஜெக்ட் ஸ்லோவா போகும். ஃபார் எக்ஸாம்பிள், கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும், சைக்கிள் ரொம்ப ஸ்லோவா போகும். இது எல்லாரோட லைஃப்லயுமே இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா இருக்கு அல்லது ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? We know that some vehicles move faster than others. Even the same vehicle may move faster or slower at different times. Make a list of 10 objects moving along a straight path. Group the motion of these objects as slow and fast. How did you decide which object is moving slow and which one is moving fast? இதை விட இன்னொரு வெஹிக்கிள் ஃபாஸ்டா தான் போகும், நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஒரே வெஹிக்கிள் டிஃப்ரெண்ட் டைம் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும்போது அது எப்படிதான் இருக்கும்? சில டைம்ல அது ஃபாஸ்டா போகும், சில டைம்ல அது ஸ்லோவா போகும். இப்ப நம்ம கார் ஆர் பைக்குன்னு எடுத்துட்டோம், பைபாஸ் ரோடா இருந்தது அப்படின்னா அதுல ரொம்ப ஃபாஸ்டா போகும். இதே ரூரல் ஏரியாஸா இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவா போகும். அதோட பிளேஸ், அது எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அதோட ஸ்பீட் வந்து டிசைட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் பாத்ல மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா இருக்கு, எந்தெந்த ஆப்ஜெக்ட் ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து மேக் பண்ண சொல்றாங்க. எதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? If the vehicles are moving on a road in the same direction, we can easily tell which one of them is moving faster than the other. Let us look at the motion of vehicles moving on a road. Vehicles இருக்கு, அந்த vehicles வந்து ரோட்ல ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த vehicles எல்லாமே எது ஃபாஸ்டா போகுது எது ஸ்லோவா போகுது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். Activity 9.1. Look at figure 9.1. It shows the position of some vehicles moving on a road in the same direction at some instant time. Look at figure 9.2. It shows the position of the same vehicles after some time. From your observation of the two figures, answer the following question. வந்து ரெண்டு பிக்சர் கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே ஒரே ரோடு ஒரே வெஹிக்கிள்ஸ் தான், வேற டைம்ல வந்து எடுத்திருக்காங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பீடா போயிருக்கு, எந்த கார் வந்து ஸ்லோவா போயிருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
Which vehicle is moving the fastest of all? One of them is moving the slowest of all. இப்ப கீழ கொடுத்திருக்க பிக்சர்ல வந்து கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு எந்த கார் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ரெண்டு பிக்சரை பாருங்க. இந்த கார் இதுலயும் லாஸ்ட்ல தான் இருக்கு, இதுலயும் எப்படிதான் லாஸ்ட்ல தான் இருக்கு. இந்த கிரே கலர் கார் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கு? இந்த கலர் காரு இங்க இருக்கு, இந்த பிக்சர்ல இல்லவே இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த காரு ரொம்ப ஃபாஸ்டா போயிருச்சுன்னு அர்த்தம். The distance moved by object in a given interval of time can help us to decide which one is faster or slower. For example, imagine that you have gone to see off your friend at the bus stop. Suppose you start pedaling your cycle at the same time as the bus begins to move. The distance covered by you after 5 minutes would be much smaller than the covered by the bus. Would you say that the bus is moving faster than the bicycle? குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்டா போகுதா ஸ்லோவா போகுதான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைக்கிள் வந்து எடுத்துட்டு போறோம். அதே டைம்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பஸ் வந்து மூவ் ஆகுது. பஸ் சீக்கிரம் போகுமா சைக்கிள் சீக்கிரம் போகுமா? பைசைக்கிள். பஸ் தான் என்ன செய்யும், ரொம்ப சீக்கிரமே அந்த இடத்த போய் ரீச் பண்ணிரும். பைசைக்கிள் வந்து ஸ்லோவா தான் போகும். எதை கம்பேர் பண்ணும்போது? பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. சப்போஸ் ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க சைக்கிள்ல வராங்க. அப்போ யாரு வந்து ஃபாஸ்டா ரீச் பண்ணுவாங்க? அந்த இடத்த போய் சைக்கிள்ல போறவங்க தான் ஃபாஸ்டா ரீச் பண்ணுவாங்க. அப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம சொல்ல முடியும். You can say that the faster vehicle has a higher speed. In a 100-meter race, it is easy to decide whose speed is the highest. One who takes the shortest time to cover the distance of 100 meters has the highest speed. வந்து எவ்வளவு எது வந்து மச் ஸ்பீடா இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒருத்தங்க வந்து 100 மீட்டர் ரேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து யாரு ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, யாரு வந்து டிஸ்டன்ஸ ரொம்ப சீக்கிரமே கவர் பண்றாங்க அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ண முடியும்? யாரு ஒருத்தங்க வந்து இப்ப 100 மீட்டர் ரேஸ்ன்னு இருக்கு அப்படின்னா யாரு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 100 மீட்டர் வந்து டச் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பீடா இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்ப ஸ்பீடுன்னு சொல்றோம்ல. ஸ்பீடுனா என்ன? Speed. You are probably familiar with the word speed. In the examples given above, a higher speed seems to indicate that a given distance has been covered in a shorter time or a larger distance covered in a given time. அப்படிங்கிற வேர்டு நமக்கு தெரியும். நம்ம இப்ப மேல பார்த்ததை வச்சே ஸ்பீடு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ஒரு வெஹிக்கிள்ஸோட இன்னொரு வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா, அல்லது ஒரு ஹியூமனோட ஒரு ஹியூமன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க, யார் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாங்க, கொடுத்த டைமுக்குள்ள எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஸ்பீடா வந்து அவங்க ரீச் பண்றாங்க அப்படிங்கறத ஸ்பீடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸ்பீடுனா என்ன? கொடுத்திருக்க டிஸ்டன்ஸ வந்து எவ்வளவு ஷார்ட் டைம்குள்ள அவங்க முடிக்கிறாங்களோ அதை தான் நம்ம ஹையர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். Most convenient way to find out which of the two or more object is moving faster is to compare the distance moved by them in a unit time. Thus, if we know the distance covered by 2 buses in 1 hour, we can tell which one is faster. The distance covered by an object in a unit time as the speed of the object. Speed அப்படிங்கறத இன்னும் நம்ம எப்படி வந்து தெளிவா சொல்லலாம் அப்படின்னா, ரோட்ல இருக்கிற ரெண்டு பஸ் வந்து எடுத்துக்குவோம். 1 hourல அந்த ரெண்டு பஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா கொடுத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் போய் ரீச் பண்ணாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்பீடை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் கவர்டு பை an object in a unit time as the speed of the object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கதோ அததான் நம்ம ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸ்பீட்னா என்ன? the distance covered by an object in a unit time as the speed of the object. When we say that a car is moving with a speed of 50 kilometers per hour, it multiples that it will cover a distance of 50 kilometers in 1 hour. However, it moves with a constant speed for 1 hour. In fact, it starts moving slowly and then picks up speed. So, when we say that the car has a speed of 50 kilometers per hour, we usually consider only the total distance covered by it in 1 hour. Rather, when the car has been moving with
constant speed or not during that hour. The speed calculated here is actually the average speed of the car. In this book, we shall use the term speed for the average speed. So far as the speed is the total distance covered divided by the total time taken. Thus, speed equal to total distance covered by total time taken. டைம் வந்து சில பேர் சொல்லும் போதெல்லாம் கேட்டிருப்போம். கார் வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கு, 50 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல போயிருக்குன்னு சொல்லுவோம். 50 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படின்னா 1 ஹவர்ல 50 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா அந்த 50 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்ப கார் வந்து இங்க இருந்து இங்க போகுது. 1 ஹவர்ல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இங்க இருந்து இங்க போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா அந்த கார் இங்க இருந்து அப்படியே நிக்காம ஒரே ஸ்பீட்ல 50 கிலோமீட்டர்ஸும் போயிருச்சான்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் கார் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போக போக தான் ஸ்பீட் எடுக்கும். சப்போஸ் அந்த கார் ஒரு இடத்துல போய் அப்படி ஸ்டாப் கூட ஆயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு கூட திரும்ப அங்க இருந்து மூவ் ஆயிருக்கலாம். ஆனாலும் அந்த பிரேக் எடுத்த ஆரும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆவரேஜா தான் நம்ம 1 ஹவர்ல 50 கிலோமீட்டர்ஸ் சொல்லுவோம். ஒரு காரோட ஸ்பீடை வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றோம், கார் இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருக்குது அப்படிங்கறத எடுத்துட்டு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படிங்கறதால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை டோட்டல் டைம் டேக்கன். கவர் பண்ணிருக்கோம் எவ்வளவு டைம்ல கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். In everyday life we seldom find object moving with a constant speed or long distance or for a long duration of time. If the speed of an object moving along a straight line keeps changing, its motion is called to be non-uniform. On the other hand, an object moving along a straight line with a constant speed is said to be uniform motion. In this case, the average speed is the same as the actual speed. இப்ப நம்ம என்னென்ன மோஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் மோஷன் பார்க்க போறோம். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கடைசி வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ற வரைக்கும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து ஆக்சுவல் ஸ்பீடு தான் அதோட ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். Measurement of time. If you did not have a clock, how would you decide what time of the day it is? Have you ever wondered how our elders could tell the approximate time of the day but just looking at shadows? கிட்ட கிளாக் இருக்கு, முன்னாடி கிளாக் கிடையாது. அப்ப அந்த டைம் வந்து அவங்க எப்படி வந்து டைமை கால்குலேட் பண்ணாங்க, நம்மளோட எல்டர்ஸ் வந்து நம்மளோட ஷேடோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அப்ராக்சிமேட்டா நாட் அக்யூரேட் டைம் அப்ராக்சிமேட்டா டைம் வந்து சொல்லுவாங்க. இதுவும் எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? How do we measure time interval of a month or a year? அதே மாதிரி ஒரு மந்த் வந்து இவ்வளவுதான் இருக்கும், ஒரு இயர் வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி வந்து மெஷர் பண்றோம்? Our ancestors noticed that many events in nature repeat themselves after definite intervals of time. Ancestor யாரு, முன்னாடி நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம ancestorன்னு சொல்லுவோம். நம்மளோட ancestor வந்து நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைம்குள்ள நேச்சராவே நிறைய திங்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது அப்படி நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி ஒன்னு நோட்டீஸ் பண்ணி தான் நிறைய நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். எக்ஸாம்பிள், they found that the sun rises every day in the morning. That time between one sunrise and the next was called a day. Similarly, a month was measured from one new moon to the next. Year was fixed as the time taken by the earth to complete the one revolution to the sun. Ancestor வந்து நேச்சராவே என்னென்ன ரிப்பீட் அப்படின்னா சன் வந்து எவ்ரி டே டு டே அது என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படின்னா சன் ரைஸ் ஆகுதுல இருந்து நெக்ஸ்ட் டே சன் ரைஸ் ஆகுற வரைக்கும் 1 day அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மந்த்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நியூ மூன் எந்த டேல ஸ்டார்ட் ஆகுதோ நெக்ஸ்ட் அந்த நியூ மூன் வர்ற வரைக்கும் நம்ம 1 monthன்னு சொன்னோம். அதேதான் 1 year. 1 year அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னோம், சன்னை வந்து எர்த் எவ்வளவு டேஸ்ல ரொட்டேட் பண்ணுதோ சுத்தி வருதோ அதை தான் நம்ம இயர்னு சொல்லுவோம். ரெவல்யூஷன்னா என்ன, இப்ப சன் இங்க இருக்கு அப்படின்னா எர்த் சும்மா சுத்தி வருது அப்படின்னா அதை நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆனா எர்த் எப்படிதான் சுத்தி வரும், சன்னை எர்த்தும் தன்னைத்தானே சுத்திக்கிடும், அதே மாதிரி சன்னையும் சுத்தி வரும். இதான் நம்ம ரெவல்யூஷன் சொல்லுவோம். Often we need
need to measure intervals of time which are much shorter than day. Clocks or watches are perhaps the most common time measuring devices. Have you ever wondered how clocks and watches measure time? நம்ம டைம் டே இருக்கு அப்படின்னா அந்த டேல வந்து இன்னும் ஷார்ட்டரா டைம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி கால்குலேட் பண்ணும் போதுதான் கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அண்ட் வாட்ச் வர்றதுக்கு முன்னாடி டைம் எப்படி மெஷர் பண்ணோம்? The working of clocks is rather complex, but all of them make use some periodic motion. One of the most well-known periodic motion of that as simple pendulum. வந்து நம்ம simple pendulum னு சொல்லுவோம். கண்டுபிடிக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னா இந்த பெண்டுலம் தான். இந்த பெண்டுலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வச்சு கிளாக் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம என்னென்ன கிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? வால் கிளாக், டேபிள் கிளாக், டிஜிட்டல் கிளாக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பெண்டுலம் வந்து எதை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னா அடியில இருக்கிற இந்த பாப்பை பொறுத்து தான் மூவ் ஆகும். பாப்னா என்ன அப்படின்னா இந்த பாலை தான் நம்ம பாப்புன்னு சொல்லுவோம். இந்த பாப்பை பொறுத்து தான் இந்த பெண்டுலம் வந்து மூவ் ஆகும். A simple pendulum consists of a small metallic ball or a piece of stone suspended from a rigid wire thread. The metallic ball is called the bob of the pendulum. Simple pendulum எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல ஒரு மெட்டாலிக் பால் அல்லது ஒரு ஸ்டோன் வந்து இருக்கும். இந்த மெட்டாலிக் பால் ஆர் ஸ்டோனை தான் நம்ம பாப் ஆஃப் த பெண்டுலம்னு சொல்லுவோம். பெண்டுலம்னா என்ன அப்படின்னா ஊசலாடுறது தான் பெண்டுலம்னு சொல்லுவோம். மூமெண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த பாப் இந்த மெட்டாலிக் பாலை பொறுத்து தான் அதோட மூமெண்ட் இருக்கும். Figure 9.4a shows the pendulum at rest in its mean position. When the bob of the pendulum is released after taking it to one side, it begins to move to and fro. The to and fro motion of a simple pendulum is an example of periodic or an oscillatory motion. நான் வந்துட்டு simple pendulum. பாப் வந்து ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீன் பொசிஷன் சொல்லுவோம். எந்த மூமெண்ட்டுமே இல்லாம இருக்கு இல்லையா, இததான் நம்ம மீன் பொசிஷன் சொல்லுவோம். இப்ப இந்த மீன் பொசிஷன்ல இருந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குதுல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தான் சொல்லுவோம். ஆனா பீரியாடிக் மோஷன்லயே இது என்ன டைப் ஆஃப் மோஷன்? ஆசிலேட்டரி மோஷன் இருக்கு. அது மூவ் ஆயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வர்றதுதான் நம்ம ஒன் ஆசிலேஷன் சொல்லுவோம். அப்போ இதுல ஒன் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? இங்க ஓல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஏக்கு போயிட்டு திரும்ப பிக்கு போயிட்டு ஓக்கு வர்றதுதான் நம்ம ஒன் ஆசிலேட்டரின்னு சொல்லுவோம். The pendulum is said to have completed one oscillation when its bob starting from its mean position O move A to B and back to O. The pendulum is also complete one oscillation when its bob moves from one extreme position A to the other extreme position B and come back to A. This time taken by the pendulum to complete the oscillation called its time period. இதுதான் மீன் பொசிஷன் நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிறதுல இருந்து ஏக்கு போயிட்டு திரும்ப பிக்கு போயிட்டு ஓக்கு வர்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன் ஆசிலேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மீன் டைம்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு அடுத்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு வர எடுத்துக்கிற டைம் நம்ம டைம் பீரியட்னு சொல்லுவோம். 9.2 set up a simple pendulum as shown in figure 9.4 with a thread or string of length nearly 1 meter. Switch off any fans nearby. Let the bob of the pendulum come to rest at its mean position. Mark the mean position of the bob floor below it or on the wall behind it. இப்ப நம்ம வந்து சிம்பிள் பெண்டுலம் நம்மளே மேக் பண்ண போறோம். எப்படி மேக் பண்றது? 1 மீட்டர் த்ரெட் ஆர் 1 மீட்டர் ஸ்ட்ரிங், ஒரு கம்பி ஏதாவது எடுத்துக்கிறோம். அதுல வந்து ஸ்டோன் ஆர் மெட்டல் பால் ஏதாவது கெட்டி வச்சுக்கிறோம். பெண்டுலம் வந்து ரெடி ஆயிரும். ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இதுல வச்சுட்டு அந்த பாப்போட மீன் பொசிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோ. குறிப்பிட்ட டைம்குள்ள அது எவ்வளவு ஆசிலேட்டரி மோஷன் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். The time period of the pendulum we will need to stopwatch. However, if a stopwatch is not available, a table clock or a watch can be used. இப்ப நம்ம வந்து அந்த மீன் டைம் பொசிஷன்ல இருந்து திரும்ப மீன் பொசிஷன் வர வரைக்கும் எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஒன்னு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கலாம். ஸ்டாப் வாட்ச் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்மளோட வால் கிளாக் யூஸ் பண்ணி அதோட டைம் வந்து கால்குலேட் பண்ணலாம். To set the pendulum in motion, gently hold the bob and move it slightly to one side. Make sure that a string attached to the bob while you displace it. To release the bob from its displaced position, remember that the bob is not to be pushed when it is released. Not the time on the clock when the bob is at its mean position. Instead of the mean position, you may note the time
When the bob is at one of its extreme position, measure the time the pendulum takes to complete 20 oscillation. Record your observation. In table 9.2, the first observation shown in just a sample. Your observation could be different from this. Repeat this activity a few minutes and record your observation by dividing the time taken for 20 oscillation by 20. Get the time taken for one oscillation or the time period of the pendulum. Pendulum வந்து மேக் பண்ணிட்டோம், அதை நம்ம தரையிலையும் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பாப் அல்லது ஸ்டோனை வந்து நம்ம லைட்டா புஷ் பண்றோம். அப்படி புஷ் பண்ணும்போது கிளாக்கையும் ஆன் பண்ணிடுறோம். அப்படி கிளாக் ஆன் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படிங்கறத நோட் பண்ண போறோம். அதே மாதிரி இப்ப 20 ஆசிலேஷன் எடுக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் வந்து அது எடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம நோட் பண்ண போறோம். டேபிள் 9.2ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு சேஞ்சும் ஆகலாம். ஏன்னா நம்ம த்ரெட் வந்து எவ்வளவு எடுத்திருக்கிறோம், எவ்வளவு லென்த் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அந்த பாப் வந்து எவ்வளவு வெயிட்ல எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தும் அந்த டைம் டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒன் ஆசிலேஷன் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இப்போ இதுதான் மீன் பொசிஷன் அப்படின்னா அப்படிங்கும்போது ஏக்கு போயிட்டு பிக்கு போயிட்டு திரும்ப இங்க வர்றதுதான் நம்ம ஒன் ஆசிலேஷன் சொல்லுவோம். இப்போ 20 ஆசிலேஷன் அப்படிங்கும் போது எவ்வளவு செகண்ட்ஸ்ல வருது? 42 செகண்ட்ஸ்ல வருது. அப்போ ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்? 20 ஆசிலேஷனை கவர் பண்றதுக்கு எத்தனை டைம் எடுத்திருக்கு? 42 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. 10 to 20, 2 is 2, 10, 2.1. அப்போ 1 செகண்ட்ஸ்ல எத்தனை ஆசிலேஷன் நடக்கும்? 2.1 ஆசிலேஷன் நடக்கும். Is the time period of your pendulum nearly the same in all classes? இப்போ உங்க பெண்டுலம்ல இருக்கிற டைம் பீரியடும் அதே மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெண்டுலமோட டைம் பீரியடும் ஒரே மாதிரி இருக்குதா அல்லது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தான் இருக்கும். ஏன் சேமா இருக்கும்? எல்லாருமே 100 மீட்டர் ஸ்ட்ரிங் தான் எடுத்திருக்காங்க. வெயிட்ல இருக்க பாப்பு தான் அட்டாச் பண்ணிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த டைம் டியூரேஷன் சேமா தான் இருக்கும். Note that a slight change in the initial displacement does not affect the time period of your pendulum. அதுக்கு பதிலா இங்க பிளேஸ் பண்ணிருந்தோம் இல்ல லைட்டா வந்து தள்ளி பிளேஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுலயும் நிறைய சேஞ்சஸ் இருக்காது. Nowadays, most clock or watches have an electric circuit with one or more cells. These clocks are called quartz clock. The time measured by quartz clock is much more accurate than the clocks available earlier. நம்ம எல்லாருமே என்னென்ன கிளாக்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் வாட்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? மோஸ்ட்லி எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்கிற வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னா 1 or 2 செல்ஸ் இருக்கிற வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஸ் பேட்டரி போட்டு யூஸ் பண்ற எல்லா கிளாக் நம்ம குவார்ட்ஸ் கிளாக்னு சொல்லுவோம். இந்த குவார்ட்ஸ் கிளாக்ல வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிளாக்கை விட இதுல வந்து அக்யூரேட்டா டைம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Of time and speed. The basic unit of time is a second. Its symbol is S. Larger unit of time are minutes and hours. You already know how these units are related to one another. Speed வந்து எப்படி மெஷர் பண்ணோம்? கிலோமீட்டர் ஆர் மீட்டர் பெர் ஆர் அப்படின்னு மெஷர் பண்ணோம். இப்ப இதே வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா செகண்ட்ல வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த செகண்ட எஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் யூனிட் டைம் என்னன்னு கேட்டா இந்த செகண்ட் தான். செகண்டை விட லார்ஜஸ்ட் மினிட், மினிட்டை விட லார்ஜஸ்ட் ஹார்ன்னு சொல்லுவோம். ஒரு கிளாக் இருக்கு அப்படின்னா அந்த கிளாக்ல ஹார், மினிட், செகண்ட் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு ரிலேட்டடா தான் இருக்கும். எப்படி ரிலேட்டடா இருக்கும்? 60 செகண்ட் சேர்ந்தது 1 மினிட், அதே மாதிரி 60 மினிட் சேர்ந்தது 1 hour. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ரிலேட் ஆகியே தான் இருக்கும். What would be the basic unit of speed? Speed oda basic unit meter. Since the speed is distance by time, the basic unit of speed is meter per second. Of course, it could also be expressed in the units such as meter by minute or kilometer per hour nu sollalam. ஸ்பீட் ஓட பேசிக் யூனிட் என்னன்னா மீட்டர் பெர் செகண்ட். எவ்வளவு மீட்டர் எவ்வளவு செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கறதான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸ்பீடோட பேசிக் யூனிட் என்னவா இருக்கும்? மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லுவோம். இந்த மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி மீட்டர் பை மினிட் ஆர் கிலோமீட்டர் பெர் ஹார்னு சொல்லலாம். Must remember that the symbols of all units are written in singular. நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா யூனிட்ஸுமே நம்ம சிங்குலர்ல தான் எழுதுவோம். கிலோமீட்டர் அப்படின்னாலும் 1 km தான் போடுவோம். அதே மாதிரி 50 கிலோமீட்டர்னாலும் km தான் போடுவோம். ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு kms போட மாட்டோம்.
Different units of time are used depending on the need. For example, it is convenient to express your age in years rather than in days or hours. Similarly, it will not be wise to express in years the time taken by you to cover the distance between your home and your school. Different types of units வந்து இருக்கு. அந்த units எந்த டைம்ல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட தேவையை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களோட ஏஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம இயர்ஸ்ல தான் சொல்லுவோம், டேஸ்லயோ ஹார்ஸ்லயோ சொல்ல மாட்டோம். ஏன் இயர்ஸ்ல சொல்றோம்? இயர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே இது டேஸ் ஆர் ஹார்ஸ்ல சொல்லும் போது ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதனால மோஸ்ட்லி உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டா எல்லாரும் என்னதான் சொல்லுவோம்? இயரை தான் சொல்லுவோம், டேஸையோ ஆசையோ சொல்ல மாட்டோம். உங்க வீட்ல இருந்து உங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம கிலோமீட்டர்ல தான் சொல்லுவோம், மீட்டர்ல சொல்ல மாட்டோம். ஏன்னா மீட்டர்ல கால்குலேட் பண்றது கஷ்டம், கிலோமீட்டர்ல கால்குலேட் பண்றது ஈஸி. Small or large is a time interval of 1 second. The time is taken in saying aloud 2001 is nearby 1 second. Verify it by counting aloud from 2001 to 2010. The pulse of a normal healthy adult at rest beats about 72 times in a minute. That is about 12 times in seconds. This rate may be slightly higher for children. இப்ப நம்ம 2001 அப்படிங்கறத சத்தமா சொன்னா எவ்வளவு டைம் எடுக்குமோ அதை தான் நம்ம 1 செகண்ட் அப்படின்னு சொல்றோம். மினிட்க்கு வந்து ஒரு ஹியூமன் பாடி வந்து எத்தனை டைம்ஸ் வந்து பீட் ஆகும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் 72 டைம்ஸ் இன் a மினிட்னு சொல்லுவோம். இதுக்கு 72 டைம்ஸ் எடுக்குது அப்படின்னா 72 டைம்ஸ் பீட் ஆகுது. 1 மினிட் அப்படிங்கிறது எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ். எத்தனை செகண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம்? 10 செகண்ட்ஸ்க்கு பார்க்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 10 செகண்ட்ஸ்க்கு எத்தனை டைம்ஸ் ஹார்ட் வந்து பீட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 1 6 6 6 2 6 12. அப்போ 12. அப்போ 10 செகண்ட்ஸ்க்கு எத்தனை டைம் பீட் ஆகுது? 12 டைம்ஸ் பீட் ஆகுது. Bagley wondered how time was measured when pendulum clock were not available. பெண்டுலம் வர்றதுக்கு முன்னாடி டைம் கிளாக் எல்லாமே எப்படி வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னு பகேலி கேட்காம். Many time measuring devices were used in different parts of the world before the pendulum clocks became popular. Sundials, water clocks and sand clocks are some examples of such devices. Different designs of these devices were developed in different parts of the world. பெண்டுலம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டைப்ல வந்து நம்ம டைமை வந்து மெஷர் பண்ணோம். என்னென்ன யூஸ் பண்ணி டைமை வந்து கால்குலேட் பண்ணோம்? சண்டியல்ஸ், வாட்டர் கிளாக், சாண்ட் கிளாக், இந்த கிளாக் எல்லாத்தையும் வச்சு நம்ம டைமை மெஷர் பண்ணோம். இது வந்து ஒரே இடத்துல கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு டைம்லயும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க. இதுதான் வந்துட்டு சண்டியல் கிளாக்ஸ். எங்க இருக்கு? ஜந்தர் மந்தர், டெல்லியில இருக்கு. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சன்னோட லைட் படும்போது ஷேடோ விழும் இல்லையா, அந்த ஷேடோவை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ சண்டைல்ஸ் அப்படிங்கிறது எது ரிலேட்டடா இருக்கும்? சன்னு வச்சு ஷேடோ ரிலேட் பண்ணி தான் நம்ம டைமை கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் சாண்ட் கிளாக். சாண்ட் கிளாக் அப்படிங்கும்போது இதுல இருக்கிற சாண்ட் இந்த பிளேஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, திரும்ப இதை என்ன செய்வாங்க? ரொட்டேட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரிதான் டைமை கால்குலேட் பண்ணாங்க. இப்ப இந்த பெரிய பவுல்ல இருக்க வாட்டர் வந்து சின்ன பவுலுக்கு அப்படி டிரான்ஸ்பர் ஆயிட்டே வரும் இல்லையா, அப்படி டிரான்ஸ்பர் ஆயிட்டு அந்த ஃபுல் பவுல் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை வச்சு நம்ம டைம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். There is an interesting story about the discovery that the time period of a given pendulum is constant. You might have heard the name of the famous scientist Galileo Galilei, AD 1564 to 1642. It is said that once Galileo was sitting in a church, he noticed that the lamp suspended from the ceiling with a chain was moving slowly on one side to the other. He was surprised to find that this bulb beat the same number of times during the interval in which the lamp completed one oscillation. Galileo experimented with various pendulums to verify his observation. He found that a pendulum of a given length takes always the same time to complete one oscillation. This observation
led to the development of pendulum clocks. Winding clocks and wrist watch were refinements of the pendulum clocks. பெண்டுலம் சொல்றோம். அந்த பெண்டுலம் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா கலீலியோ கலீலி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? கலீலியோ கலீலி வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்படி சர்ச்சுக்கு போகும்போது ஒரு லேம்ப் தான் அவங்களோட ஹார்ட் பீட்டும் ஒரே டைம்ல தான் இருக்கு. இத பேஸா வச்சு அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆசிலேஷன் ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு நிறைய பெண்டுலம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்போது எல்லா பெண்டுலமுமே ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரே டைம் தான் எடுக்கு. அப்போ இதை வச்சுதான் அவங்க பெண்டுலம் அப்படிங்கிற கிளாக்கை வந்து உருவாக்குனாங்க. விண்டிங் கிளாக்ஸ் அண்ட் ரிஸ்ட் வாட்ச் வர்றதுக்கு ரொம்ப பேசிக் ரெஃபைன்மெண்டா இருந்தது இந்த பெண்டுலம் கிளாக்ஸ் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.